வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன, லெஃப்ட் ஏட்ரியல் கண்டிஷனில் இசிஜியில் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் வரும், இதை பற்றியெல்லாம் இன்றைய காணொலி பார்க்கலாம். கடந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிவே வந்து எந்தெந்த கண்டிஷனில் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துருந்தோம். அதில் ஒரு கண்டிஷன் இதுனே சொல்லலாம். இந்த லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம் இசிஜியில் எப்படி இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியத்திலே ஃபோக்கஸ் வந்து வேரி ஆகும்போது இசிஜியில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அதை பற்றியும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக நம்மளோட ஹார்ட்டுடைய கண்டக்ஷன் சிஸ்டம் வந்து சைனஸ் நோடில் ஸ்டார்ட் ஆகி ஏவி நோடுக்கு வந்து பண்டல் ஆஃபீஸுக்கு வந்து அப்படியே மொத்தமாக பர்கிஞ்சிங் ஃபைபர்ஸை ஃபுல்லாகவே ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட ஹார்ட்டை வந்து கண்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு உதவுது. இதை தான் நம்ம வந்து கண்டக்ஷன் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் ரெகுலராக எல்லா பேஷண்ட்டுக்குமே எஸ்ஏ நோடில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய எஸ்ஏ நோடில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இம்பல்ஸ் வந்து அங்கே ரெகுலராக ஸ்டார்ட் ஆகாமல் லெஃப்ட் ஏட்ரியத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தான் லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ரைட் ஏட்ரியத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஏ நோடால் சரிவர இம்பல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, இல்லை டெம்பரவரியாக அதால் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில் லெஃப்ட் ஏட்ரியத்திலேருந்து எங்கேயோ ஒரு ஃபோக்கஸ்லேருந்து இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒட்டுமொத்த ஹார்ட்டையும் டீபோலரைஸ் வைக்குதுன்னா அதை தான் நம்ம வந்து லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமேஜில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் ஒரு ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்தோடைய இன்ஃபீரியர் பகுதியில் இருக்குன்னு வச்சுங்க. நம்ம ஜென்ரலாக இசிஜியில் என்ன கான்செப்ட் வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு இம்பல்ஸு நம்ம வைக்கக்கூடிய எலக்ட்ரோடை நோக்கி வரும்பொழுது அது பாசிட்டிவாகவும், இல்லை எலக்ட்ரோட்லேருந்து தூரமாக போகும்போது அதை வந்து நெகட்டிவ் வேவாகவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், லெஃப்ட் ஏட்ரியத்தோடைய இன்ஃபீரியரில் இருக்கக்கூடிய இம்பல்ஸ் வந்து ஏவிஆருக்கு டுவோர்ட்ஸ் த எலக்ட்ரோடு இருக்கும். அப்போ வந்து ஏவிஆரில் பாசிட்டிவ் பி வேவ். அதே போல் பார்த்தீங்கன்னா லீடு 1 எடுத்துக்கோங்க. லீடு 1 ஜென்ரலாக என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் லீட், அந்த 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே இன்ஃபீரியர்லேருந்து ஒரு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ லீடு 1லையும் பாசிட்டிவ் பி வேவ். ஓகே சார், லீட் 1ல் பாசிட்டிவ், ஏவிஆர்லையும் பாசிட்டிவ் பார்க்குறோம். அப்போ லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இன்ஃபீரியர் பகுதியில் இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அதே மாதிரி இன்ஃபீரியர் லீட்ஸ் எது லீடு 2, 3, ஏவிஎஃப் எல்லாமே இந்த இம்பல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு அவே ஃப்ரம் எலக்ட்ரோட். இம்பல்ஸ் ஏட்ரியாவை டீபோலரைஸ் பண்ண எப்படி போகணும், டுவோர்ட்ஸ் சுப்பீரியர் பகுதிக்காக போகுது, இங்கேருந்து கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அப்போ இன்ஃபீரியர் பகுதியில் இருக்கக்கூடிய லீட்ஸில் எல்லாத்துலேயும் பிவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதனால தான் லெஃப்ட் ஏட்ரியத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைமு இன்ஃபீரியர் லீட்ஸ்னு சொல்லக்கூடிய 2, 3, ஏவிஎஃப் எல்லாத்துலேயும் நெகட்டிவ் பிவேவ் கிடைக்குது. ஓகே சார், அப்போ செஸ்ட் லீட்ஸில் பாருங்கள், நீங்களே அசஸ் பண்ணுங்கள். செஸ்ட் லீட் எங்கே வைக்கிறோம், V1 to V6 வைக்கக்கூடிய இடத்துல இருந்து இம்பல்ஸ் அவே ஃப்ரம் எலக்ட்ரோடு போகும்போது கண்டிப்பாக பிவேவ் நெகட்டிவாக தான் இருக்கும். சப்போஸ் ஒரு இசிஜியில் நார்மலாக பிவேவ் வந்து டுவோர்ட்ஸ் எலக்ட்ரோடு போகிற லீட்ஸ் எல்லாம் நான் சொன்ன பாசிட்டிவ்னு. இப்போ இந்த இசிஜி பாருங்கள், இந்த இசிஜியில் லீட் 1 ஏவிஆரில் பாசிட்டிவ் வேவு, ஆனால் செஸ்ட் லீட்ஸில் எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே இருக்குது பிவேவு எக்ஸப்ட் இன்ஃபீரியர் லீட்ஸ். அப்போ இதை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபோக்கஸில் செஸ்ட் லீட்ஸ் டுவோர்ட்ஸ் எலக்ட்ரோடு வர்றதுனால எல்லாமே பாசிட்டிவ் வேவாக இருக்குது. அப்போது நம்ம மைனூட்டாக பார்த்தோம்னா லெஃப்ட் ஏட்ரியல் ரிதத்திலே ஃபோக்கஸ் கரெக்டாக எங்கேருந்து வருது அப்படின்றத கூட இசிஜியை வச்சே டிசைட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த கரெக்டான 2 இசிஜி நான் இப்போ காமிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் இல்லாமல் கொஞ்சம் மேலே ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 2 இசிஜியை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இசிஜி பாருங்கள். இந்த இசிஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் லீட்ஸில் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் பிவேவ் இருக்குது, ஆனால் சுப்பீரியராக இந்த பக்கம் பாருங்கள், லீடு 1 ஏவிஆரில் 2த்தையுமே பாசிட்டிவ் பிவேவ் பார்க்குறோம். அதே மாதிரி செஸ்ட் லீட்ஸுக்கு வாங்க, செஸ்ட் லீட்ஸில் எல்லாமே நெகட்டிவ் பிவேவ் பார்க்குறோம். அப்போ நெகட்டிவ் பிவேவ் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்தோடைய இன்ஃபீரியர் பகுதியில் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், லெஃப்ட் ஏட்ரியத்தில் தான் ஃபோக்கஸ் இருக்குன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கியூஆர்எஸ்லாம் நார்மலாக இருக்குது. சப்போஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்குள்ளோ ரைட் வென்ட்ரிக்குள்ளோ ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கியூஆர்எஸ் வந்து நார்மலாக இருக்காது, ஒய்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இசிஜி பாருங்கள். இதில் செஸ்ட் லீட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பிவேவ், ஆனால் லீட் 1 ஏவிஆரில் மட்டும் பாசிட்டிவ் பிவேவ், இன்ஃபீரியர் லீட்ஸில் மட்டும் நெகட்டிவ் பிவேவ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம். அப்போ லெஃப்ட் ஏட்ரியல் ரிதத்தை பற்றின ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கின்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.